ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நம்ம சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரொக்கோலி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபுல் ப்ரொக்கோலியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வெந்நீர் வந்து கொதிக்க வச்சுட்டேன். இப்போ நல்லா வந்து வெந்நீர் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறம் கல் உப்பு அந்த வெந்நீரில் போட்டுறணும். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க ப்ரொக்கோலியை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே தண்ணியில் முங்குற மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படியே, அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும். இப்போ கிரேவி செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் வந்து பிரியாணி இலை எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகட்டும், நல்லா அது வரைக்கும் வதக்கணும். இப்போ வந்து 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஜீரக பவுடர், கொஞ்சமாக பெப்பர் பவுடர். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும், மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகும். ஸோ அதுக்கு வந்து நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து நல்லா கிரேவி ஆயிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ப்ரொக்கோலியை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். வெந்நீர்லேருந்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கிரேவியில். ப்ரொக்கோலியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இந்த அளவுக்கு வந்து கொதித்து வந்துருச்சு. நல்லா ப்ரொக்கோலியும் வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும். வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ப்ரொக்கோலி கிரேவி. ஸோ இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.